வரும் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் 3 கட்டமாக அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியாக சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று ஆர்கே நகர், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் கட்சி நிர்வாகிகளும் ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ரஷ்ய அரசு பல்கலைக்கழக மருத்துவ தேர்வுக்குழு இயக்குநரும் எம்ஜிஆரின் நீண்டகால ஆதரவாளரான அமீர் ஜகான் மகன் நஜ்ருல் அமீன் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். தேர்தல் செலவின கணக்கீட்டிற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணங்கள் சந்தை விலையை விட மிக அதிகமாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமாரை சந்தித்து புகார் மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சந்தையில் 10 ரூபாய்க்கு வாடகைக்கு கிடைக்கும் பிளாஸ்டிக் நாற்காலிக்கு தேர்தல் ஆணையம் 50 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்துள்ளது. 25 ரூபாய் மதிப்புள்ள காகித கொடிகளுக்கு 51 ரூபாய் என்றும், துணிக்கொடிகளுக்கு 258 ரூபாய் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது யதார்த்தத்திற்கு புறம்பானது என்றார். மேலும் மதுரையில் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பதையும், வாக்குச்சாவடிகள் மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சியினரை அவமதிப்பதாகவும் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். முக்கியமான கோரிக்கை என்ன, மதுரை இப்போ மாநகரில் முழுமையாக எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு மேற்கு தொகுதியில் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனண்ட் இடமாற்றம் இருக்கும். 3 தேர்தலில் வாக்களிக்காதவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் திரும்ப வாக்காளராக சேர்ந்துருக்காங்க. டபுள் என்ட்ரி இருக்கும். அந்த டபுள் என்ட்ரி அப்படியே இருக்குது சில பகுதியில். அப்போ அவங்க டெத்தும் அதே மாதிரி தான் இருக்குது. நிறையா பகுதியில் டெத்து இருக்குது. 2வது போலீஸ் ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டரு தேர்தல் ஆணையத்தினுடைய இதுவே மீறி இவங்க 3.5 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்க. இது நாங்கள் எழுதி கொடுத்துருந்தோம், ஆனால் அது வரல. ஏற்கனவே நாங்கள் எழுதி கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் செய்யலை. இதையெல்லாம் கோரிக்கையாக கொடுத்து அந்த இஆர்ஓ மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வெஸ்ட் இஆர்ஓ மேலே நடவடிக்கை எடுக்கணும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறிய இருமுனை போட்டி என்ற கருத்துக்கு அவர் சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், தேர்தல் முடிந்தால்தான் நிலவரம் தெரியும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். தென் மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தூத்துக்குடி வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது, அதிமுக கூட்டணியில் சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை, ஆனால் திமுக கூட்டணியில் மனக்கசப்புகள் நிலவுகின்றன என்றார். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வராமல் ஆட்களை அனுப்பி அதிக இடங்களை கேட்டதால் கூட்டணி அமையவில்லை என விளக்கமளித்த எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதற்கு தூத்துக்குடி மாணவி கொலை சம்பவமே சாட்சி என கடுமையாக விமர்சித்தார். ஏற்கனவே நான் சொன்ன தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியில் கூட தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு விட்டு என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, விளாத்தி குளத்திலே ஒரு மாணவி, பள்ளிக்கு சென்ற மாணவியை ஆளில் சிறு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த மாவட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். இதுவே இந்த சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு சான்று. நாமக்கல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஸ்ரீதேவி PS மோகனை மாற்றக் கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாமக்கல் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஸ்ரீதேவி PS மோகனுக்கு எதிராக தொண்டர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தங்களுக்கு பரிச்சயமான பாஸ்கருக்கே மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் மாவட்ட அதிமுக அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டை முற்றுகையிட்ட பாஸ்கரின் ஆதரவாளர்கள் இன்று மாவட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்ட அதிமுகவை 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இளைஞர்களுக்கான பிரத்யேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதில் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றிய விஜய், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை முன்வைத்தார். இளைஞர்களின் உயர்கல்வியை உறுதி செய்ய கல்லூரி முதல் PhD வரை படிக்க ரூபாய் 20 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் என்றார். மேலும் முக்கிய வாக்குறுதிகளாக 29 வயதிற்கு மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 என்றும், டிப்ளமோ படித்தவர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், அரசு தேர்வு வாரியங்கள் மூலம் காலதாமதமின்றி தேர்வுகள் நடத்தப்படும் என்று அறிவித்தார். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இளைஞரும் நிதி பற்றாக்குறையால் கல்வி பெற முடியாமல் போகவே கூடாது. எனவே இளைஞர்களின் கல்வியை உறுதி செய்ய 12ஆம் வகுப்புக்கு பிறகு PhD வரை கல்வி பயில ரூபாய் 20 லட்சம் வரை பிணையம் இல்லா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் பெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும். அடுத்தது, தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட். அரசு வேலை என்பது பல லட்சம் இளைஞர்களின் கனவாக இருக்கும்போது அதில் ஏற்படும் குறைகளை களைய TRATA, அதாவது தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் வாயிலாக அனைத்து மாநில அரசு பணியிடங்களுக்கும் ஒரு நிலையான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை உருவாக்கப்படும். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று வெளியிட்டார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற விழாவில் 234 தொகுதிகளிலும் தனது கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்த விஜய் முக்கிய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த தேர்தலில் தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவது தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் அறிவித்துள்ள பட்டியலில் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் புதிய முகங்கள் என கலவையாக இடம்பெற்றுள்ளதோடு மக்களுக்கான மாற்றத்தை நோக்கி தவிக பயணிக்கும் என வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் விஜய் உறுதிபட தெரிவித்தார். தொடர்ந்து வெள்ளிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா, தியாகராய நகரில் புசி ஆனந்த், கோபிசெட்டிப்பாளையத்தின் செங்கோட்டையன் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் C. Joseph Vijay. திருச்சி கிழக்கு C. Joseph Vijay. டி நகர் திரு என் ஆனந்த், கழக பொதுச் செயலாளர். கோபிச்செட்டிப்பாளையம் திரு KA செங்கோட்டையன் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு. திருச்சி திமுகவின் கோட்டை என மீண்டும் நிரூபிக்கும் வகையில் வரும் தேர்தல் இருக்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை நோக்கி தங்கள் கவனம் இருக்கும் என்றார். மேலும் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்று கருத்து தெரிவித்த அமைச்சர், திருச்சி திமுகவின் கோட்டை என்பதை மீண்டும் நிரூபிப்போம் என கூறினார். யாராக இருந்தாலும் முறையாக அனுமதி கேட்டால்தான் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கும் என்றும் விளக்கமளித்தார். இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாடு அணியா அல்லது டெல்லி அணியா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும். அதை நோக்கி தான் எங்களுடைய தேர்தல் பயணம் இருக்குமே தவிர இதில் நாங்கள் மற்றபடி யார் வேணால் ஜனநாயக நாட்டில் யார் வேணால் எங்கே வேணால் போட்டி போடலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி திருச்சி மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கோட்டையாக நான் நிரூபித்து காட்டுவோம். இல்லை, இது அவங்க இஷ்டங்க. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் யார் என்ன அனுமதி அளிக்கிறதோ அந்த விதியின்படி யார் வேணாலும் எத்தனை இடத்துல வேணாலும் நிற்கலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டங்கிறது திராவிட முன்னேற்றத்தோட கோட்டை என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். வெறும் 1000-2000 ரூபாய் கொடுப்பது வளர்ச்சி அல்ல, மக்களின் வருவாயை உயர்த்துவதே உண்மையான ஆட்சி என திருவள்ளூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.
மாறி மாறி வரும் இலவச அறிவிப்புகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவில்லை என்றும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகமே ஒரு தேசத்திற்கு தேவை என்று தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் வரும்போதும் இலவச அறிவிப்புகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்ப எந்த மாறுதலும் இல்லை, மக்களின் வாழ்க்கை தரத்தில் எந்த உயர்வும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதை நாம் பார்க்கணும். அப்ப இதை மாற்றணும். அப்ப தற்சார்பு ஒரு வாழ்க்கை முறையை, அடிப்படை தேவைகளை நம் நாட்டு மக்களை நிறைவேற்றி கொண்டு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு ஆட்சி முறையை உருவாக்கணும். ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம். கோவையில் யார் போட்டியிட்டாலும் அதிமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி கோவையில் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்றும் அதிமுக ஆட்சியில் மட்டுமே கோவை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது என்றும் கூறினார். மேலும் அதிமுகவின் கோட்டை கோவை என்றும் தெரிவித்தார். யார் போட்டிட்டால் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அம்மா, அதே போல தலைவர் எடப்பாடியார் 50 ஆண்டுகளில் அதை வளர்ச்சி கொடுத்துருக்குறோம். இது எப்பவுமே அதிமுக கோட்டை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மேலே கடுமையான அதிருப்தி மக்கள் மேலே இருக்குது. 5 வருடம் ஒன்றும் பண்ணல. மீண்டும் அதிமுக வந்தால் தான் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நிறைய திட்டங்கள், எந்த திட்டங்கள் 5 வருஷம் நடக்கல. மீண்டும் திட்டங்கள் தர எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு இறங்கு முகமாகவும் அதிமுகவிற்கு ஏறு முகமாகவும் இருக்கும் என முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தரிசனம் செய்த அவர், திமுக கூட்டணிக்குள் விரிசல் உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக மக்கள் விரும்புவதாகவும் பேட்டியளித்தார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் பெறப்போகிறார். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் அத்தனை பேரும் ஜாதி மத பேதம் பார்க்காமல் அத்தனை பேரும் அதிமுக ஆட்சி வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு இருக்கிறார்கள். 2026 இந்த பொதுத் தேர்தல் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய இறங்கட்டமாக அமையும். அதிமுகவுக்கு எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஏறுகட்டமாக வளர்ச்சியாக அமையும். மற்ற கட்சிகளின் வேட்பாளர் பட்டியலை பார்த்து திமுக தனது வேட்பாளர்களை அறிவிப்பது பரிதாபகரமானது என கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, விலைவாசி உயர்வு மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தால் மக்கள் திமுக மீது கோபத்தில் உள்ளனர் என்றும் அதிமுக தான் முதலில் வேட்பாளர்களை அறிவித்து துணிச்சலாக தேர்தலை சந்திக்கிறது என்றும் கூறினார். அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலையில் தேர்தல் வந்திருக்கு. அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணி அமைத்திருக்கிறது. கூட்டணியில் அவர்களை போல எந்த நெருடலும் இல்லை. அழகாக யாருக்கு எத்தனை தொழில் என்று பிரிக்கப்பட்டது ஒரே நாளில் பிரித்து அறிவித்தார். 2 நாட்களில் யாருக்கு எந்த தொழில் என்பதை அடையாளம் கண்டிருக்கிறார். முதல் கட்டமாக பிரதான அரசியல் கட்சி என்ற நிலையில் மற்றவர்கள வேட்பாளர் அறிவித்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமையில் கூட்டணி. அதில் முதல் கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றவரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். ஜூலை 7ஆம் தேதியை துவங்கி கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேலாக இன்றைக்கு பிரச்சாரத்தை முடித்திருக்கின்றார். முதலாக தேர்தல் களத்துக்கு சென்ற கட்சியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். முதலாக பிரதான கட்சிகள் என்ற வகையில் வேட்பாளர் பட்டியலில் முதல் கட்டமாக 23 வேட்பாளர்கள், அடுத்த கட்டமாக 127, ஆக 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள். இன்றைக்கு கூட ஒரு வேட்பாளர் பட்டியல் இறுதி பட்டியலாக வர இருக்கின்ற நிலையில் தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு முதலாக மக்களை சந்திக்கின்ற களத்திற்கு வருகின்ற தெம்பும் திராணியும் உள்ள கட்சியாக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால் இதிலிருந்தே நம்ம தேர்தல் நிலவரத்தை மக்களுடைய மனநிலை நாம் தெரிந்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் வேலூரில் திமுகவில் இணைந்தனர். வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி அவர்கள், எத்தனை முனை போட்டி வந்தாலும் உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பணி 2 தொகுதியிலுமே உதயசூரியன் போட்டியிடுகிறது. ஆகையால கண்டிப்பாக 2 தொகுதியிலுமே ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்து முதலமைச்சரிடம் சமர்ப்பிப்பேன். மாவட்ட செயலாளராக நீங்க பதவியேற்று முதல் சட்டமன்ற தேர்தல், அதுவும் அப்பாக்காக நீங்க வேலை செய்ய போறீங்க, அதுவும் அடிஷனலா 100 தொகுதி வேலை செய்ய போறீங்க. உங்களுடைய பணிகள் எந்த அளவுக்கு மும்முரமா இருக்கும், என்ன ஒரு அஜெண்டாவை முன்வைக்கப்படுவீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாகவே தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்கோம்.
அது மட்டும் இல்லாம அதுக்கு உண்டான மாநாடுகள் BLA 2 மீட்டிங் எல்லாம் முதலமைச்சர் தலைமையிலையும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தலைமையில் நடைபெற்றது. ஐயால கழக தோழர்கள் தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு வேட்பாளர் அறிவித்த உடனே எல்லாரும் முழு மகிழ்ச்சியோட இன்னைக்கு தேர்தல் பணியில் நாங்கள் இறங்கியிருக்கோம். விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுவதால் திமுக கூட்டணிக்கே பாதிப்பு ஏற்படும் என புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் அவர் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மக்கள் வெறுப்பதாகவும் மக்களுக்கான நிறைவேற்றப்படாத திட்டங்களை தான் நிறைவேற்றப் போவதாகவும் கூறினார். இளம்பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்வதை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் நடக்கின்றதையெல்லாம் இந்த அரசு கட்டுப்படுத்த இங்கே தவறிவிட்டது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. ஆகவே தினசரி மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நடைமுறைகளை, இந்த பிரச்சனைகளை, அதே நேரத்தில் இலவசம் என்று சொல்லி பத்திரிகையிலே விளம்பரம் மட்டும்தான் வருகிறது. மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை, அடிப்படை பிரச்சனைகளை இந்த அரசு செய்து கொடுக்காதது அனைவருக்கும் ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று சாதாரண மக்கள் கூட இன்றைக்கு பேசுகின்ற ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. வரும் தேர்தலில் திமுக பணத்தை நம்பியும் அதிமுக கூட்டணி மக்களை நம்பியும் களம் காண்கிறது என KC வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கடந்த தேர்தலில் கொடுத்த 506 வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாததால் மக்கள் அதிமுக பக்கம் திரும்புவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். அவர்கள் பணத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய எங்களுடைய NDA கூட்டணியும் மக்களை நம்பி இருக்கின்றது. வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. NDA கூட்டணிய வெற்றி தமிழகத்திலே சாதித்து காட்டும். எடப்பாடியார் தமிழகத்திலே கண்டிப்பாக எடப்பாடியாருடைய தலைமையில ஆட்சி அமையும். அந்த அளவிற்கு இன்றைக்கு பொதுமக்கள் ஆதரவு இருக்கின்றது. ஒரு கட்சி ஆதரவாளராக இல்லாமல் தொகுதி மக்கள் அனைவருக்கும் பொதுவானவராக பணியாற்றுவேன் என்று பெருந்துறை திமுக வேட்பாளர் தோப்பு வெங்கடாசலம் உறுதியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் நிர்வாகிகளை சந்தித்த அவர் தொகுதி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே பாலமாக இருந்து நன்மைகளை செய்யப் போவதாக கூறினார். இந்த பெருந்துறை தொகுதி மக்களுக்கு மீண்டும் நல்ல பல திட்டங்களை இந்த செயல்படுத்துவதற்கு இந்த அரசுக்கும் இந்த பெருந்துறை தொகுதிக்கும் ஒரு பாலமாக நான் இருப்பேன் என்கிற நம்பிக்கையோடு தளபதி அவர்கள் இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். என்ன நம்பிக்கையோடு தளபதி அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்தார்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையில் என்னுடைய பணி இருக்கும். வரும் தேர்தலில் பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணிக்கு வாக்களிக்க போவது இல்லை என 70க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் திருச்சியில் முடிவெடுத்துள்ளன. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களது 68 கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் என விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. 70 சங்கங்கள் கொண்ட இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டிருந்தோம். அதுல விவசாயிகள் யார் ஆதரிப்பது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்தப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்தியில் ஆள்ற BJP அரசு 3 வேளாண் சட்டங்கள், உதய் மின் திட்டம், விதை சட்டம் அப்படின்னு பல்வேறு விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை முழுமையா கார்பரேட் அடிமைகளா ஆக்குகின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்ட BJP அங்கம் வகிக்கிற அந்த கூட்டணியை நம்ம தமிழ்நாட்டில் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால BJP இருக்கின்ற அணியை தமிழக விவசாயிகள் யாரும் ஆதரிக்க மாட்டார்கள். அதே போன்று விவசாயிகளுக்கு எதிராக இருக்கின்ற இந்த BJPயை தமிழகத்திலிருந்து விரட்டுவதுதான் தமிழக விவசாயிகளுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் உள்ள 41 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தனது தம்பி ராமஜெயத்தின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் பேசிய அவர் முதலமைச்சர் அறிவித்துள்ள வேட்பாளர் பட்டியல் சிறப்பானது என்றும் எடப்பாடி பழனிசாமியின் 200 தொகுதி கனவு பலிக்காது என்றும் பேட்டியின் போது தெரிவித்தார். 9 டெல்டா முழுவதும் 41 தொகுதிகள் இருக்கிறது. 41 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். பொதுமக்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திட்டங்களை ஏற்றுக்கொண்டு திமுக அணிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை வாக்குகளை கேட்டு அதை போட வைத்து வெற்றியை கொண்டு வர வேலை தான் எங்களுடைய வேலை.
எனவே இந்த ஆட்சி என்பது மீண்டும் மலர வேண்டும் என்று தமிழ்நாடு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. கரூர் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று தெரிந்துதான் செந்தில் பாலாஜி கோவைக்கு சென்று விட்டார் என முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். கரூரில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் கடந்த முறை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக வெற்றி பெற்றது என்றும் இந்த முறை மக்கள் இரட்டை இலை சின்னத்தை ஆதரிப்பார்கள் என்றும் பேசினார். அவர் ஏமாத்துற வேலைதான், ஏமாத்துறதுல மிகப்பெரிய ஆளு. டாஸ்மார்க்ல பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அதை வச்சு ஜெயிக்கலாம்னு பார்த்தாரு. இந்த தடவை கரூர் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால கோயம்புத்தூருக்கு போயிட்டார். இப்ப இங்க அவருக்கு வேண்டியவர் அவரோட பினாமி நிறுத்தி இருக்கார். அவருக்கு காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்களா? திமுக காரன் சொல்றான், நேத்து நாங்க ஓட்டுக்கு 5000 கொடுப்போம். அது மட்டும் இல்ல, தங்கம் கொடுக்கறாங்களா? அது ராத்திரியில கொடுக்கறாங்களா? உரைச்சு பாருங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழி தேரோட்டம் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க கோலாகலமாக தொடங்கியது. 96 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட பிரம்மாண்ட தேர் ஹைட்ராலிக் பிரேக் வசதியுடன் அலங்கரிக்கப்பட்டு ரத வீதிகளில் உலா வந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்து வழிபாடு செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.